ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அபிராமி இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்காக வெளியே கால் எடுத்து வைக்கிறாங்க. துளசி இருந்துட்டு ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம துளசி இருந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லி நம்ம அபிராமியை காப்பாற்றுற மாதிரி காட்டிருப்பாங்க. நம்ம அதை விலாவரியாக பார்க்க போகிறோம். என்னன்னா, நம்ம துளசி இருந்துட்டு ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, துளசி இருந்துட்டு வராங்க. வந்த உடனேயே அந்த போலியா பத்திரம் எழுதுறாரு இல்லையா, அந்த ஆளை கூட்டிட்டு வராங்க. வந்த உடனேயே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, இங்க பாருங்க, எங்க அம்மா வந்து எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணாம வீட்டை விட்டு எதுக்காக வெளியே போனோம், எங்க சின்னம்மா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி ஒரு பக்கம் சொல்ல, ஊர்க்காரங்க எல்லாம் வியந்து நின்று பாக்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து நின்று பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் தலைவர் இருந்துட்டு, என்னப்பா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் தான் இந்த ஆதாரம், இந்த போலியான பத்திரத்தை ரெடி பண்ணதே இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த போலியான பத்திரம் எழுதுறவரும் ஆமா என்கிட்ட தான் வந்து எழுதிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம பவானி இருந்துட்டு ஊர்க்காரங்க கிட்டேயும் போலீஸ்கிட்டையும் அந்த எம்எல்ஏ கிட்டேயும் இல்லைங்கய்யா, அவங்க யாரையோ பொய்யான ஒரு ஆளை வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறாங்க, இதெல்லாம் நம்பிக்கிட்டு எப்படி எந்த ஆதாரத்தை வச்சு இவங்கிட்ட தான் நான் போலியான பத்திரம் எழுதுனேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்க்காரங்க கிட்டே கேட்கவும், அந்த போலியான பத்திரம் எழுதினவர் வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பவானி இருந்துட்டு, இந்த பத்திரத்தை எழுதி கொடுக்கலன்னா உன்னோட பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கிறாள், உங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா வாழவே விட மாட்டேன், இந்த பத்திரத்தை எழுதிக்கிட்டு நான் கொடுக்குற பணத்தை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவானி இருந்துட்டு அவங்கிட்ட பேசுற மாதிரி ஒரு வீடியோவும் ஆடியோவும் ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் கேட்ட ஊர்க்காரங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவகாமிக்கு இருந்துட்டு மூக்கே உடஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவகாமி இருந்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம தலையை கீழே போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அபிராமி இருந்துட்டு, என்ன சிவகாமி, என்னோட மருமகளை படிச்சு என்னத்துக்கு ஒரு மருமகளை வச்சிருக்கேன், என்னத்துக்கு வச்சிருக்கேன், இதுக்காச்சும் உதவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னையே பாரு, இதுக்கு தான் நான் என்னோட மருமகளை வச்சிருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி இருந்துட்டு ரொம்பவே அதாவது அழகா திமுறா நம்ம சிவகாமி கிட்ட சொல்லவும், சிவகாமி இருந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவகாமி இருந்துட்டு துளசியை பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நாகலிங்க இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் போய் ஏதோ ஏஐ மூலமா ரெடி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க சார், இது எப்படி நீங்க ஏஐன்னு சொல்லிடுவீங்க, அவரு பத்திரம் எழுதுவது அவரே எல்லா உண்மையும் சொல்லிரும்போது நீங்க எதுக்காக இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்க்காரங்க கிட்டையும் நம்ம நாகலிங்கத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம நாகலிங்கத்துக்கு பேச்சே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு, என்ன நாகலிங்கம், எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்கம்மா, உண்மை எங்க இருக்குதோ அந்த பக்கம் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். உண்மை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கும் சரி, இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல உனக்கும் சரி, உனக்கும் தெரிஞ்சிருந்தோம், இப்போ என்ன பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு சரியா, இனிமே பொய் சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க சார், இப்போ பவானியும் இவங்க கூட நின்றவங்களையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போடுறீங்க, அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெளியே வராத மடிக்கு இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பவானி இருந்துட்டு அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இருந்துட்டு, எழுந்துடுறா, உன்னெல்லாம் மன்னிக்கவே கூடாது, நீ மன்னிக்கிற ஜென்மமே கிடையாது, நீ ஒரு மனுஷனா இருந்திருந்தா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட பவானியை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பவானி இருந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு குடும்பம் புள்ளக்குட்டின்னு நிறைய பேர் இருக்காங்கம்மா, என்னோட சம்பாதித்தல தான் அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்கம்மா, இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா அவங்கெல்லாம் பட்னி ஆயிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவானி இருந்துட்டு அபிராமி கிட்ட பேசவும், இது தப்பு பண்ணாதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேல்ல, நீ தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி இருந்துட்டு போலீஸ் கிட்ட, இங்க பாருங்க சார், இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் எல்லாம்
நம்ம அபிராமி கிட்ட, இங்க பாருங்கம்மா, உங்களை தெரியாம நான் வெளியேற்றிருப்பேம்மா, எப்படியோ உங்க மருமக வந்து உங்களை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே துளசியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அபிராமி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக தான் என்னோட மருமகளை என் கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் அவ பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பரஞ்சோதி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, என்னோட மருமக என்னை காப்பாத்திட்டாங்க, என்னோட உசுரவே காப்பாத்திருக்காங்க, என்னோட முத்து ஞாபகமா இருந்த இந்த வீட்டை விட்டு என்ன போகாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலோட பரஞ்சோதி கிட்ட சொல்லவும், பரஞ்சோதி இருந்துட்டு, இங்க பாரு அபிராமி, கொஞ்சம் எமோஷனல் ஆகாத, கொஞ்ச நேரம் அமைதியா கூலா இரு, நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, இருந்தாலையும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, கொஞ்சம் காமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கிட்ட சொல்லவும், எப்படிங்க நான் சந்தோஷமா இல்லாம இருக்க முடியும், என்னோட மருமக என்ன இந்த வீட்டை விட்டு போகாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க அண்ணி, அவ பண்ணதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, அவளை போயிட்டு இப்படியெல்லாம் பாராட்டிட்டு இருக்கீங்க, அவளால தான் இது எல்லாத்தையுமே இது எல்லாமே நடந்துச்சு, ஆனா இப்போ அவளை பாராட்டிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, இனிமேலும் திரும்ப துளசியை தப்பா பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னு உனக்கு உன்னை சும்மாவே விடமாட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட கோமதி கிட்ட சொல்லவும், கோமதியோட வீட்டுக்காரர் இருந்துட்டு, என்ன கோமதி, கொஞ்ச நேரம் அமைதியா இரும கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுடமணி இருந்துட்டு, என்னம்மா உனக்கு தேவையா, இந்த நேரத்துல உனக்கு தேவையா, எப்படியும் அவளை பாராட்டி தான் தீருவாங்கன்னு உனக்கு தெரியும், அதுக்கு நம்ம காதை புத்திக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிற வேண்டியதானே, எதுக்காகமா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட சூடாமணி சொல்லவும், அமைதியா இருடி, அவளை பாராட்டி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது எனக்கு அப்படி பத்துக்கிட்டு வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்பகம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவ வீட்டை விட்டு போகுவான்னு நினைச்சேன், ஆனா இந்த நாசமா போனவ வந்து காப்பாத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்பகம் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு அந்த வீட்டுக்கே, அதாவது வேற வீட்டுக்கே கிளம்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, இங்க பாரு சின்ன தம்பி, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு அபிராமி கிட்ட, இங்க பாருங்கத்த, சின்ன தம்பி இல்லைன்னா இது எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, சின்ன தம்பி தான் கரெக்டான நேரத்துல எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு அவரோட அந்த அண்ணனோட நம்பர் எல்லாம் வாங்கி எல்லாத்தையுமே பண்ணாரு, சின்ன தம்பி என் கூட இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே பண்ணிருக்க முடியாதுமா, எல்லாமே சின்ன தம்பி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை சொல்லவும், எனக்கு எப்பவே தெரியும், நீங்க 2 பேரும் என் கூட இருந்தா கண்டிப்பா என்கிட்ட யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இருந்துட்டு, சின்ன தம்பி இங்க வா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு வராரு. வந்த உடனே, சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல சின்ன தம்பி, உனக்கு என்னை காப்பாற்றணும்னு எப்படி சின்ன தம்பி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்களே, என்னோட அம்மாவை நான் வெளியே போக விட்டுருவேனா, நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த வீட்டை விட்டு போனா என்னோட உசுறு போன மாதிரின்னு சொன்னீங்கல்லம்மா, அதனால தான்மா நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நானும் சின்னம்மாவும் தான் எல்லாத்தையுமே பண்ணோம், ஆனால் சின்னம்மா இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது, என்ன அவங்க எல்லா ஐடியாவும் கொடுத்தாங்க, அதை நான் பண்ணேன், ஐடியா கொடுத்தது எல்லாமே சின்னம்மா தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே இல்லைன்னா கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்காது, நீங்க 2 பேருமே கூடவே இருக்கணும் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசியை பார்க்க அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. நம்ம துளசி இருந்துட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு அவங்க அம்மாவை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா துளசி, இனிமே எங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க, நான் இனிமே உன்னை நான் பார்த்து தானே ஆகணும், உன்னை பார்க்காம எங்களால் எப்படி துளசி இருக்க முடியும், நீ எப்படி இருக்க துளசி, நல்லா இருக்கியா, டைமுக்கு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான்லாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரூம்க்கு போய் பேசுங்க, உங்களுக்கு தனியாக பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும், நீங்கள் போயிட்டு ரூம்குள்ளே பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி இருந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷியோட நாங்கள் இது நியாயத்தில் நிற்க வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை
ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சின்ன தம்பி இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே காஃபி கொண்டு போய் குடுக்குறாங்க. குடுத்த உடனே சின்ன தம்பி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க சின்னம்மாவ மனச கஷ்டப்படுத்தாத மாரி ஏதாச்சும் பேசுறதா இருந்தா பேசுங்கம்மா. இல்லன்னா சின்னம்மா கூட நீங்க பேசவே பேசாதீங்கம்மா. சின்னம்மா சின்னதா கஷ்டப்பட்டா கூட அம்மாவுக்கு ரொம்ப வலிக்கும். நீங்க சின்னம்மாவ கஷ்டப்படுத்துற மாரி எந்த வார்த்தையும் பேசிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம துளசி இருந்துட்டு இங்க பாரு சின்ன தம்பி, என்னோட அப்பா அம்மா எப்பவுமே என்னை எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சின்ன தம்பி இருந்துட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு என்னடி உன்னை இப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியத்தோடையும் பார்க்குறாங்க. ஊருக்குள்ள இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தா அந்த பொண்ணோட நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்க மாமியார் வீட்டில் எல்லாம் அவங்க மாமியாருங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நீ வந்த நேரம் தாண்டி இப்படி எங்கள் குடும்பத்தை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கு, நீ வந்த நேரம் தான் இது இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ துளசி. ஆனா உன்னோட புருஷனை மட்டும் இழக்காம இருந்திருந்தா இந்த வாழ்க்கை உனக்கு ராஜ வாழ்க்கையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட சொல்லவும், துளசி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நடந்து போன விஷயத்த பேசி எதுவும் ஆக போறதில்லம்மா, இப்ப எதுக்காக வந்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல துளசி, சும்மா தான் வந்தோம், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதனாலதான் துளசி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்கம்மா, இனிமே அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வாங்கம்மா, உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம துளசியோட அப்பா இருந்துட்டு இங்க பாருமா, நீ எதை நினைச்சுமே கவலைப்படக்கூடாது. நீ அதாவது ஊருக்குள்ள 1000 பேசுவாங்க, ஆனா உன்னோட மாமியார் உன்னை தங்கம் போல பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அதனால நீயும் அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கணும் துளசி அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன துளசி இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, அதாவது அத்தையே என்னால எப்படி பத்திரமா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அத்தையை நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஏன்னா என்னையும் அவ்வளோ அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி துளசி, வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு நான் சாப்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சரிங்கம்மா, அடிக்கடிக்கு வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி துளசி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத, தினம் கூட அப்பாவை வந்து உன்னை பார்த்துட்டு போக சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்கம்மா அப்படின்னுட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே அபிராமி இருந்துட்டு என்ன சம்மந்தி அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க, நான் இன்னும் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லம்மா வீட்டில் வேலை இருக்கு, நான் அடிக்கடிக்கு வந்து துளசியை பார்த்துட்டு போறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டுக்கு வரதையோ அங்க துளசியை பார்க்கறதையோ யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா என்கிட்ட சொல்லுங்கம்மா, நீங்க உங்களோட வீடு மாதிரி வந்து உரிமையா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம துளசி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு போயிட்டு அபிராமியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு என்னடா தங்கம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமியும் ரொம்பவே சந்தோஷமா துளசியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, நீங்க எனக்கு கிடைச்ச வரம் அத்தை, உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு துளசி, நீ எனக்கு மருமகளா கிடைச்சதுதான் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி 2 பேருமே புகழ்ந்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா செண்பகம் இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. தன்னோட புள்ளைய வெளியே அனுப்பிட்டு இவளை பாராட்டிட்டு இருக்கிறீங்களா, இவளை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செண்பகம் வந்துட்டு தனியா நடந்துட்டு இருக்காங்க. செண்பகத்தோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு என்னாச்சு செண்பகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்குதா இல்லையா, தன்னோட பையனை வெளியே அனுப்பி எத்தனை நாள் ஆகுது, அவனை இந்த வீட்லயே இருக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா, உங்க அண்ணன் கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா, இந்த வீட்டுல வந்து இருந்ததுக்கு நம்ம இன்னும் அசிங்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு செண்பகம், நானும் அண்ணன் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், அண்ணன் வந்து பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாள் மட்டும் பொறு செண்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது இருக்குதா இல்லையா, தன்னோட புள்ளைய தான் வெளியே அனுப்பியிருக்காங்க, அதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா,
அவங்களோட புள்ளனா அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும், தன்னோட புள்ளைய பார்க்காம எத்தனை நாள் இருக்கிறதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற வழியே தெரியாம, இங்க பாரு சண்முகம், உனக்கு என்ன, நான் போயிட்டு அண்ணிக்கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் பேசணுமா இந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, பாண்டி எங்கேயுமே போகக்கூடாது, இந்த வீட்டிலேயே தான் இருக்கிறோம். அதுவும் முத்து இந்த வீட்டை விட்டு போனதுனால பாண்டியன் தானே இந்த வீட்டில் இருக்கிற வாரிசு அடுத்த வாரிசுன்றதுனால எல்லா எல்லா பொறுப்பும் அவங்கிட்ட தானே இருக்கணும். அது தெரியாம உங்க அண்ணி என்னமோ வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு கோவமா வருதுங்க உங்க அண்ணி பண்றதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே நம்ம சண்முகத்தோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்கன்னு, சண்முகம் இப்படியெல்லாம் பேசினா சண்முகம் ரொம்ப வருத்தப்படுறா, தன்னோட பையனை எத்தனை நாளைக்கு பார்க்காம இருக்கிறது, இப்போ எப்பவுமே பாண்டியன் இங்கே இருக்கிற மாதிரி அவ கேட்குறா, அப்படி இல்லையா நம்ம வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் என்ன சொல்லி அவளை சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியலண்ணே, அன்னிக்கிட்ட ஏதாச்சும் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி கிட்ட சொல்லவும், பரஞ்சோதி இருந்துட்டு இங்க பாருடா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கண்டிப்பா நான் அபிராமி கிட்ட பேசுறேன், அபிராமி இப்ப கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறா, அவகிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு அவங்க தம்பி கிட்ட சொல்லவும், இங்க பாருங்கன்னு, நானும் எத்தனை நாளைக்கு தானே பொறுத்து போறது, என்னால சண்பகத்துக்கிட்ட பதில் சொல்லவே முடியல, இனிமே இப்போ இதுக்கு ஒரு முடிவு தெரியலன்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புறோங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரிடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அபிராமி கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு அபிராமி கிட்ட போயிட்டு இங்க பாரு அபிராமி, என்னோட தம்பி வந்தான், என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா, சண்முகம் இருந்துட்டு பாண்டியனை பிரிஞ்சு இருக்க முடியல, அவனை பார்க்காம எத்தனை நாள் தான் இருக்கிறது, என் பையனை பிரிஞ்சு உங்க அக்கா தான் உங்க அண்ணி தான் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா என்னாலையும் பிரிஞ்சு இருக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிட்டே இருக்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட சொல்லவும், அபிராமி இருந்துட்டு இங்க பாருங்க, பாண்டியன் இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்க பாரு சண்முகம், இங்க பாரு அபிராமி, சண்முகம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாலாம், பாண்டியன் இந்த வீட்டுக்கு வரலனா அவங்க 2 பேரும் இன்னைக்கே வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம அபிராமி இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க சொல்லுங்க, அப்படி இல்லையா அவங்களையும் பண்ண வீட்டுல போயிட்டு இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம பரஞ்சோதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன அபிராமி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணா அது காரணத்தோடு தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்ச நாள் அவங்களால பொறுத்துக்க முடியாதா, என்னோட பையன் என்னை விட்டு போயிட்டான், அதுவே என்னால ஏத்துக்க முடியல, இப்போ அவங்க பையன் பக்கத்துல தானே இருக்கான், அதுவும் பகல்ல ஃபுல்லா இங்க தான் இருக்கான், நைட்ல தூங்குறதுக்கு மட்டும்தானே அங்க போறான், இதனால என்ன இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு சரி அபிராமி, நான் போயிட்டு அவங்க கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு அவங்க கிட்ட பேச போறாங்க. அதுக்கப்புறம் துளசி இருந்துட்டு இங்க பாருங்க, எதுக்காக பாண்டியனை இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல துளசி, எனக்கு பாண்டியன் மேல நம்பிக்கை இல்லை, அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கை வர மாதிரி இல்லை, அதனாலதான் அவனை வீட்டை விட்டு போக சொன்ன அபிராமி, அதுக்கு தான் அவனை வீட்டை விட்டு போக சொன்ன துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம துளசி இருந்துட்டு இங்க பாருங்க, யாருக்கும் எதுக்காக எல்லா ஆம்பளைங்களையும் வெளியே அனுப்புனீங்க, சின்ன தம்பி இங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு துளசி, இதுல நீ தலையிட வேணாம் சரியா, நான் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம துளசி இருந்துட்டு சரிங்கம்மா, நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் எதுவும் பேசலாமா, நீங்க உங்களுக்கு தோன்றத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி இருந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு அம்மா சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. துளசி இருந்துட்டு இல்ல இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன, துளசி இருந்துட்டு இங்க பாருங்க டைமுக்கு நீங்க சாப்பிடுங்க, எதுக்காக சாப்பிடாமவே இருக்கீங்க, நீங்க சாப்பிடாம இருந்திருந்தா கண்டிப்பா என்ன உடம்புக்கு எப்படி இருக்கும், நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டேப்லெட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க டேப்லெட்டை போட்டு சாப்பிட்டு இன்னொரு டேப்லெட் போடணும், நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உரிமையோட சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம அபிராமி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது
யாரு பவானி இருந்துட்டு ஜெயிலில் இருக்கிறது பயங்கரமாக கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சிவகாமி இருந்துட்டு பவானியை வந்து ஜெயிலில் போயிட்டு பார்க்க போகிறாங்க. இங்கே பாரு பவானி, உன்னை சீக்கிரமாக நான் பெயில் எடுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அபிராமியை சும்மாவே விடக்கூடாது, அவளை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம துளசி இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு சொல்லுங்க மேடம், என் முத்து சாவுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் துளசிக்கிட்ட கொஞ்ச நேரம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு துளசியும் அந்த போலீஸும் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு துளசி, முத்து செத்ததுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இதை கொலை தான் பண்ணியிருக்காங்க, இது மர்டர் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம துளசிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு ஆமாம், துளசி இருந்துட்டு என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அந்த கரண்ட் ஒயரை அறுத்து விட்டுருக்காங்க, இது வேற ஏதோ பண்ணி சாகடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கூடிய சீக்கிரம் அது யாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். உனக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சா, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார் இதை பண்ணியிருப்பாங்க, எதனால் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சிவகாமி இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பக்கத்தில் சிவகாமியோட நிலம் இருக்கிறதுனால நம்ம சிவகாமி மேலேயும் ஒரு கண் இருக்குது நம்ம துளசிக்கு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த போலீஸ் இருந்துட்டு என்ன துளசி யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மேடம், ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலோ, எனக்கு ஏதோ தகவல் வந்தாலோ, எதோ இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு என்ன துளசி யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத, போலீஸ் வந்து பேசிட்டு போனாங்களே, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, முத்து மாமாவை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி துளசி, நீ எதுவுமே யோசிக்காத, நீ ஃபஸ்ட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு போயிட்டு துளசிக்கிட்ட, இங்கே பாருடி, உன்னை அன்னைக்கே வீட்டை விட்டு போக சொன்னல, எதுக்காக நீ போகல? உன்னால தான் இந்த பிரச்சனை ஒவ்வொன்றா பிடிச்சிட்டே இருக்கு. நீ வந்த நாள்லேருந்து இந்த வீடே பிரச்சனை மேலே பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு. உனக்கே தெரியலையா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு துளசிக்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சூடாமணி இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு அன்னைக்கே சொன்னேன், எதுக்காகடி நாங்கள் சொன்னதை விட்டுட்டு நீயா ஒன்று பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த சின்ன தம்பி இருந்துட்டு, சின்னம்மா என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம துளசி இருந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாரு, நம்ம சூடாமணி இருந்துட்டு, இங்கே பாருடா, உனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு, இங்கே பாருங்க, சின்ன தம்பி கிட்ட ஏதாவது பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க, எனக்கு கோவம் வந்துடும். எதுக்காக இப்போ அவங்க சின்ன தம்பி கிட்ட இப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசவும், கோமதி இருந்துட்டு, என்னடி வாய்ஸ் உனக்கு நீளுது, என்ன 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 சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, என்னோட அத்தை கூட நான் இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஏதாச்சும் நீங்க பேசுனீங்கன்னா நான் போயிட்டு அத்தை கிட்ட சொல்லிடுவேன், அப்போ அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, நம்ம கோமதி இருந்துட்டு பயந்துடுறாங்க. இங்க பாருடி, உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றேன், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே சொல்றேன், நீ ஏண்டி அதை கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு சின்ன தம்பி இருந்துட்டு, இங்க பாருங்க, சின்னம்மாக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும், அவங்க வாழ்க்கையில அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம், நீங்க எதுக்காக முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்காக நம்ம சின்ன தம்பி பேசவும், கோமதி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட, இவங்க கிட்ட பேசினா போயிட்டு எப்படியும் அவகிட்ட வெத்தி தான் வைப்பாங்க, இப்போதைக்கு இவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு தனியா சூடாமணி, கோமதி, செண்பகம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே தனியா நின்று சின்ன தம்பியும் துளசியும் எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமியை எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும், நம்ம சிவகாமி இருந்துட்டு எப்படியாவது துளசியை வந்து அபிராமி கிட்ட இருந்து பிரிச்சு ஆகணும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கண்டிப்பா நம்மள பழி வாங்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு சிவகாமி வீட்டுக்கு போன உடனே நம்ம சிவகாமி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவகாமி இருந்துட்டு உடனடியா போயிட்டு போலீஸ் கிட்ட, இங்க பாருங்க டே,
டெய்லியும் எதுக்காக நீங்கள் விசாரிக்க வந்துட்டே இருக்கீங்க? ஒரு நாள் விசாரிக்க வந்தீங்க சரி, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த மாதிரி ஒரடியாக வந்துட்டே இருந்தா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இங்கே பாருங்க மேடம், உங்கள் நிலத்துக்கு முன்னாடி தான் உங்கள் நிலத்துக்கு முன்னாடி தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இது உங்கள் வீட்டு பழைய வேலைக்காரனோட நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம சிவகாமி இருந்துட்டு அதாவது அவங்க பதட்டத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே போலீஸ் இருந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, அவங்க நம்பரெல்லாம் என்கிட்ட இல்லை, எப்போவோ போனவர் நம்பர் என்கிட்ட இருக்குமா, என்கிட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க, நம்பர் கொடுக்குறீங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நம்பரெல்லாம் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவகாமி இருந்துட்டு இங்கே பாருங்க மேடம், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்கே பாருங்க, நான் நல்லபடியாக கேட்குற போதே நீங்கள் சொல்லிட்டா அது நல்லது, இல்லையா நான் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சேன்னா நீங்கள் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவீங்க, இப்போது நல்லபடியாக கேட்குற போதே உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மேடம், இப்படி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எதுக்காக என்கிட்ட இப்படி மிரட்டுறீங்க, எனக்கு நம்பரெல்லாம் தெரியாது, என்கிட்ட இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மேடம், உங்ககிட்ட நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் உங்ககிட்ட பொறுமையாக கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்னோட பொறுமையை சோதிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவகாமி இருந்துட்டு மேலும் மேலும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. போலீஸ் இருந்துட்டு சிவகாமியை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.